தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்பட உள்ளன. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். இந்த தேர்தல் அறிக்கையில் பொதுமக்களை கவரும் வகையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் அதிமுக சார்பில் ஏற்கனவே 3 கட்டமாக வாக்குறுதிகளை அறிவித்திருந்த நிலையில் தற்போது மொத்தமாக 297 அறிவிப்புகள் அடங்கிய அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வெளியிட்டுள்ளார். இந்த தேர்தலின் முக்கிய அறிவிப்பாக அனைத்து குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 10,000 உதவித்தொகை, மகளிருக்கு மாதம் ரூபாய் 2,000 உதவித்தொகை, பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயணம், வீடில்லா ஏழை குடும்பங்களுக்கு வீடு, 5 லட்சம் பேருக்கு அம்மா 2 வீலர், முதியோர் உதவித்தொகை ரூபாய் 2,000 உயர்த்தப்படும், இளைஞர்கள் மாணவர்களின் வங்கிக் கடன் தள்ளுபடி, ஆண்டுக்கு 3 சிலிண்டர், ரேஷன் கார்டுக்கு விலையில்லா ஃப்ரிட்ஜ், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் 1 கிலோ பருப்பு, சமையல் எண்ணெய் இலவசம் என மொத்தம் 297 அறிவிப்புகள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டுள்ளார். தேர்தல் அறிக்கையில் இலவச அறிவிப்புகள் கூடுதல் கவனத்தை பெறுகின்றன. இத்தகைய அறிவிப்புகளுக்கான நிதி ஆதாரங்கள் எந்த வகையில் சாத்தியம் என்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. இதுகுறித்து பத்திரிகையாளர் ராம்கி பேசுகையில், இலவச ஃப்ரிட்ஜ் என்பது ஒரு முக்கிய நகர்வு என்றும் அனைத்து தரப்பு மக்களிடமும் சென்றடையக்கூடிய ஒரு அறிவிப்பு என்று கூறியது மட்டும் இல்லாமல், நிதி நெருக்கடியை கையாள்வதில் சிக்கல் இருந்தாலும் மத்தியில் ஆளும் அரசு கூட்டணியில் இருப்பது கூடுதல் பலம் என்று தெரிவித்துள்ளார். ஆக்சுவலா இது வரைக்கும் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது, இந்த அறிவிப்புகள் வந்து இது 3 கட்டமாக சொல்லியிருக்காங்க. இது இப்ப 297 அறிவிப்புகள் இறுதி அறிவிப்பு. ஆக்சுவலா இதுல வந்து ரொம்ப கவர்ச்சிகரமான அறிவிப்புன்னு பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜ் வந்து சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆகும். ஏன்னா அது இன்னைக்கு தேவையும் கூட. ஏன்னா கடந்த காலங்கள்ல கலைஞர் அரசு அறிவித்த கலர் டிவி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அரசு அறிவித்த அந்த மிக்சி அண்ட் டேபிள் ஃபேன், இதெல்லாமே மிகப்பெரிய சக்சஸ் ஆக்சுவலா. ஸோ அந்த வகையில ஃப்ரிட்ஜுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன். இது ஒரு பெரிய ஹைலைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது, மற்ற விஷயங்கள்ல பெரும்பாலான விஷயங்கள் ஏற்கனவே அறிவித்ததுதான். அந்த மகளிர் உரிமை தொகை 2,000 அப்படிங்கறதும் சரி, அப்புறம் குடும்பத்தினருக்கு இந்த கூடுதலாக ரேஷன் அரிசி, இது மாதிரி விஷயங்கள், கூடுதலாக அரிசி பருப்பு, அதுவும் வந்து ஏற்கனவே சொன்னதுதான் நினைக்கிறேன். குறிப்பா இந்த 10,000ங்கிறது குடும்பத்திற்கு 10,000த்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது, அது வந்து காயின் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கு. என்ன காரணம்னு, அதுக்கு இப்போ இன்னைக்கு கொடுத்த காரணம் வந்து விலைவாசி உயர்வை சமாளிக்கிறதுக்கு அப்படின்னா, விலைவாசி உயர்வு தொடர்ந்து ஏறிட்டு தான் இருக்க போகுது. சோ அதனால இது என்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல, எப்படி கொடுக்க போறாங்கிறது தெரியல. அது அவசியமா, அதுக்கான நிதி ஆதாரம் என்ன அப்படிங்கறது அதுல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது ஒரு விஷயம். 2வது வந்து இப்ப நீங்க இது 25,000 ரூபாய் வந்து இருசக்கர வாகனத்துக்கு மகளிருக்கான அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது ஏற்கனவே வந்து அறிவிக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் திமுக அரசு கூட அறிவித்தது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து மகளிர் இலவச பேருந்து எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது தேவையில்லை அப்படிங்கறதுனால அதை எடுத்துட்டாங்க. இப்ப திரும்ப வந்து இப்ப இன்னைக்கு நீங்க வந்து அனைவருக்கும் இலவச பயணங்கிறது அறிவிச்சாச்சு. மகளிருக்கும் பயணம், ஆண்களுக்கும் பயணங்கள் அறிவித்த பிறகு திரும்ப வந்து இந்த இருசக்கர வாகனம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவச பயணங்கிறது உண்மையிலே பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு நான் பாக்குறேன் களத்துல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்கள் வந்து வசதி இல்லாத ஆண்களும் சரி, ஆனா வந்து வசதி உள்ள பெண்கள் இலவசமா பயணம் செல்லும்போது வசதி இல்லாத ஆண்கள் வந்து கட்டணம் செலுத்தி பயணம் செல்லும்போது அங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அது அந்த மனத்தை அது சரியா புரிஞ்சுக்கிட்டு அவர் செஞ்சிருக்கதான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய அளவுக்கு நிச்சயமா பெரிய அளவுக்கு எடுபடும் நினைக்கிறேன். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து ஈஸியா போய் மக்களை ரீச் ஆக வேண்டிய விஷயம். ஆனா ஒரு சில அறிவிப்புகள், ஏற்கனவே பண்ண அறிவிப்புகள் பெரிய அளவுல போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகல. சோ அது வந்து தொடர்ந்து அது வந்து அவங்க கட்சிக்காரர்கள் தான் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும், அது வந்து தவறிட்டாங்க. அநேகமா இந்த இறுதி விஷயம், குறிப்பாக அந்த ஃப்ரிட்ஜ், இலவச ஃப்ரிட்ஜுங்கிற விஷயம் கண்டிப்பாக பெரிய அளவுல போய் ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமாகுமா? முக்கியமா இப்ப இருக்க அந்த நிதி பிரச்சனை அப்படின்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க இந்த அரசு. இதை குறிப்பா அடுத்த வருஷம் இவங்க வந்தாலும் இதெல்லாம் சாத்தியமாகுமா? இல்ல, அதுல ஒரு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 9 லட்சம் கடன் கூடி இருக்குது. அது வந்து வருஷாவிடம் வந்து கடன்கிறது கூடிக்கிட்டு தான் இருக்கு. சோ அப்படிங்கும் போது அந்த கடனையும் சமாளிச்சு அதுக்கு வட்டி கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும் போது இது போன்ற விஷயங்கள் சாத்தியமா அப்படின்னா, ஏற்கனவே மற்றவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட போது இந்த அரசு, திமுக அரசு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதனால அதை தொடரதான், அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது நிச்சயமா. சோ அதனால நிச்சயமா தொடருவாங்க. இதுக்கான நிதி ஆதாரம் என்ன அப்படிங்கறத அவர் வெளிப்படையா அறிவிக்கிறதான் சிக்கல். அதை வெளிப்படையா அறிவித்திருக்கணும். ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா,
எங்களால் இருக்கிற நிதி ஆதாரங்களை பயன்படுத்தி இதெல்லாம் செய்வோம். செய்ய முடியலன்னா நாங்கள் மத்திய அரசுடன் கேட்டு போராடியோ இல்ல அவங்களோட கேட்டுக்கொண்டோ செய்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருப்பாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த கூட்டணிக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா மத்தியில ஆட்சியில் இருப்பவர்களும் இந்த கூட்டணி இருக்கிறதுனால நாங்க அங்கிருந்து கேட்டு பெறுவோம். சோ அவர்களோட முரண்பாடான ஒரு நிலையில இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது அது ஒரு நம்பகத்தன்மை, கூடுதலான நம்பகத்தன்மை கொடுக்குது. அந்த ஒரு விஷயம் நிதி ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவா பார்க்க முடியுது. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதோட இது கூடுதல் அட்வான்டேஜா நான் பார்க்கலாம். ஆனா இது ஓவராலா இப்ப இங்க வந்து இதெல்லாமே அடிப்படையில் விமர்சனம் செய்யலாம், இதெல்லாமே இலவசம் ஃப்ரீ பீஸ் எல்லாம் இலவசம் செய்யலாம். ஆனா அதை தாண்டி வந்துட்டோம், வேற வழி இல்ல, அதை தொடர்ந்துதான் ஆக வேண்டும். அப்படிங்கும் போது அதை தொடர்வது சரிதான், அது வேற ஒன்னும் வழி இல்லை. ஆனா வந்து ஃப்ரிட்ஜ் போன்ற விஷயங்கள் உண்மையிலே ஒரு மகளிருக்கான ஒரு கடுமையான சுமையை அது குறைக்கிறதுக்கான வழி. அதெல்லாம் வந்து அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நீங்க வந்து ஒரு பாலை வந்து பதனீட்டம் பண்றதுக்கான நிறைய காசு செலவு பழிக்கும் போது இதெல்லாம் செய்யறதுலாம் கொஞ்சம் நிறைய நியாயப்படுத்த முடியும். ஆனா வந்து எப்படி நிதி ஆதாரங்கள் வரப்போகுதுங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் அதை இவங்க வந்து அதை டோட்டலா ஆப்போசிட்டா போக மாட்டாங்க. திமுக செய்த பல விஷயங்களை இவங்க தொடர்தான் செய்வாங்க. நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தது வந்து சென்ற ஆட்சியில திமுக வந்து ஒவ்வொரு மாவட்ட அளவுல உள்ள பல பிரச்சனைகள் லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் நாங்க அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அந்த 2021 தேர்தல் அறிக்கை தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல மிக முக்கியமான தேர்தல் அறிக்கை. அதுல பல விஷயங்கள் அவங்க செய்து முடிக்கலனாலும் என்ன செய்ய வேண்டும்ங்கிறத ஒரு டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து நாங்க பண்ண போறோமா இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு எதெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் நாங்க செய்யறோமா அப்படிங்கறதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டை நான் இவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்தேன். அதிமுக தரப்புல இருந்து அது ஒன்னும் இது வரைக்கும் வரல. சோ அது வந்ததுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டாக்குமெண்டட் தமிழ்நாட்டில் உள்ள இஷ்யூஸ் எல்லாமே, மாவட்ட ரீதியான எல்லா இஷ்யூஸும் அதுக்கான தீர்வுகள் எல்லாமே டாக்குமெண்ட் ஆகிருக்குது. சோ அதை தொடர்வதே ஒரு பெரிய விஷயம். அதை அதிமுகவும் தொடர்ந்ததுன்னா அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ.